ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூம் 2 செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ த டாபிக் நேம் இஸ் ஆன்டி காலனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் ஆஃப் த நேஷனலிசம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். To acquire ourselves with the nature of the tribal and the peasants' revolts against the British, contributory factors for the outbreak of the Great Rebellion of 1857 and the subsequent changes in the British approach to governing India, factors leading to the formation of Indian National Congress and the perspectives of the early nationalist divide and rule policy of the British behind the partition of Bengal 1905 and the launch of Swadeshi movement in the Bengal, background for the launch of home rule movement. So விவசாயிகளோட ரெவோல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட புரட்சி எந்த அளவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷோட அப்ரோச் இந்தியா கவர்னிங்கில் எந்த அளவுக்கு இருந்தது, நம்மளோட இந்தியனோட கான்ட்ரிபியூட்டரி அவங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, அது போக என்னென்ன அவங்க இதுக்காக நம்ம ஃப்ரீடமுக்காக முன்னோக்கு பார்வைகள்லாம் வச்சுருந்தாங்க, என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஸ்வதேசி மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன். On 23 June 1757, the Nawab of Bengal, Swaraj ud Dawla, was defeated by the East India Company at the Battle of Plassey. The battle was orchestrated by Robert Clive, Commander-in-Chief of the East India Company, who managed to get the clandestine support from the Mir Jafar, the uncle of Swaraj ud Dawla and the chief of the Nawab's army. So on 23rd June 1757 பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு போரில் வந்து என்ன ஆகுதுன்னா சுராஜ் உத் டவுலா அப்படிங்கிறவர் வந்து டிஃபீட் ஆகிறாரு பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ்காரங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலிமா அவர் வந்து டிஃபீட் பண்ண வச்சிடறாரு. ஸோ அந்த சமயத்தில் அவங்க யாரோட ஹெல்ப்பால் வந்து சிராஜ் உத் டவுலாக்கு வந்து டிஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரகசிய சப்போர்ட் யார்கிட்ட ரகசியமான ஒரு தொடர்பில் யார் கூட இருக்காங்கன்னா சிராஜ் உத் டவுலாக்கோட அங்கிள் மிர் ஜஃபார் கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிலில் வந்து யார் வந்து அதை வந்து கம்பைல் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அது தொகுத்து வழங்கினாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ராபர்ட் கிளைவ் தான் அப்போ இருந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்களுக்கு சிராஜ் உத் டவுலாக்கு டிஃபீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சீஃப் ஆர்மி நவாப் ஆர்மிலேயே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய வந்து எதிரிகள் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட சேர்ந்து டிஃபீட் பண்ணாங்க. கிளைவ் வாஸ் ஹெல்ப்டு பை த ஜாகர் செட்ஸ் who were aggrieved by Siraj ud Dawla policy. The Battle of Plassey was followed by the plunder of Bengal between 1757 and 1760. The company received rupees 22.5 million from Mir Jafar, who became the new Nawab of Bengal. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள சிராஜ் உத் டவுலாக்கு வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் வந்து யாரெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஜாகத் சேட்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த சிராஜ் உத் டவுலாக்கால் அஃபெக்ட் ஆனவர், வேதனைப்பட்டவர் தான் அந்த ஜகத் சேட்ஸ். ஸோ அவர் மூலிமா மறுபடியும் வந்து அவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணிடுறாங்க. அவங்க பெங்கால் வந்து டோட்டலாக வந்து பிளண்டட் பண்ணிடுறாங்க. எந்த இயர்லன்னு பார்த்தோம்னா 1757 1760 அவங்க வந்து இந்த பேட்டல்லாம் முடித்து அந்த ஏரியாவை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு அந்த ஒர்த்து எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ருபீஸ் 22.5 மில்லியன் அளவுக்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ மிர் ஜஃபார் அவரோட அங்கிள் தான் வந்து புதுசாக நவாப் ஆஃப் பெங்காலுக்கு கிங்காக வந்து அசெண்டட் ஆகிறாரு. The same money was later invested to propel the industrial revolutions in Britain, which rapidly mechanized the British textile industry. On the other hand, India was led to the path of deindustrialization and forced to create a market for products manufactured in Britain. The plunder of the India by East India Company continued for another 190 years. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு பிரிட்டனோட மேனுஃபேக்சரிங் வந்து ஜாஸ்தி பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை இழக்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபுட்டு ரிசோர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரி வந்து இங்கே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
After the Plassey, the British adopted a policy of terrestrial expansion. Soon, the remaining part of the Indian subcontinent came under their control. British brought systematic changes in land revenue administrations, army, policy, judicial system, and other institutions of governance. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து நிறைய வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஆர்மியில், போலீஸில், ஜுடிஷியல் சிஸ்டம், அவங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களுடைய சேஞ்சஸ், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமே வந்து வேறு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஏர்லி இந்தியன் ரெஸ்பான்ஸ் டு colonial exploitations and the colonial political and the economic domination consist of two elements. The response in the late 18th and the early 19th century was restorative in nature. Tribal uprising and peasants' rebellion made an attempt to restore the old order. The second response appeared in the second half of 19th century in the form of the Indian nationalism that emerged India as a nation emphasizing on the consciousness of unity and the national aspiration. ஸோ இந்தியா வந்து இது வந்து இந்தியன் பீப்புள் வந்து அதை டோட்டலாக வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரூல் பண்ணுறதோ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வச்சாங்க. ஸோ 18th செஞ்சுரியிலையும் 19th செஞ்சுரியில் வச்சாங்க. ஸோ 18th செஞ்சுரியில் பார்த்தோன்னா அவங்களோட ஓல்டு அவங்க எப்படி பழையபடி இருந்தாங்களோ, பழையபடி ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 19th செஞ்சுரியில் பார்த்தோம்னா அவங்க வந்து எல்லாருமே யூனிட்டியாக வந்து நம்மளோட நேஷனுக்காக நம்ம வந்து பாடுபடலாம் அப்படிங்கிற ஒரு யூனிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. In this lesson of the story of the resistance and the varied range of response against the British rule in the Indian subcontinent from the early and the mid 19th century to the early 20th century are outlined. In the process, the nature of the British rule, its policies and the administrative apparatus which adversely affected almost all the sections of society are analyzed. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ரூல் வந்து நாட் ஒன்லி இந்தியன் சப்கான்டினென்ட் எல்லாத்துலேயும் வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு இருந்த பாலிசிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து மாறி ரொம்பவுமே வந்து பீப்புள் வந்து சஃபர் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பெசன்ஸ்னால் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ், ட்ரைபல் அப்படிங்கிறவங்க அந்த காட்டில் வாழ்கிற ஆதிவாசிகள்னு கூட சொல்லலாம். ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பெசன்ஸ் அந்த ட்ரைபல் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இதை வந்து பொறுத்துட்டு இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க அதை வந்து ரிபில் பண்ணாங்க, அது எப்படி வந்து கிளர்ச்சியை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். While the urban elite of India was busy responding to Western ideas and the rationality by engaging in various social religious reforms movement, a far more aggressive response to British emerged in rural India. So அவங்களோட ட்ரைபலும் சரி, பெசன்ஸும் சரி, அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்பவுமே அடிமைத்தனம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிக்காதனால அவங்க வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் இது எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து முன் வைக்கிறாங்க. த ட்ரெடிஷ்னல் எலைட் அண்ட் த பெசன்ஸ் அலாங் வித் த ட்ரைபல் ரிவோல்டட். ஸோ அந்த ட்ரெடிஷ்னலாக வர எலைட் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள், ஸோ ட்ரெடிஷ்னல் எலைட்டும் பெசன்ட்ரி அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த அவங்களுக்கான அகெயின்ஸ்டாக வந்து போராடுறாங்க. they were not necessarily seeking the removal of British but rather the restorations of the pre-colonial order. ஸோ அவங்க வந்து நீங்கள் பிரிட்டிஷ் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ ப்ரீகாலனி அவங்களோட முதல்ல என்னென்ன ஆர்டர்ஸ் இருந்ததோ, என்னென்ன ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஸோ அது நாங்கள் பண்ணால் போதும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. த கான்செப்ட்ஸ் ஆஃப் தி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன் த லேண்ட், ரிகோரியஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ, encroachment of tribal land by the non-tribal people, the interference of the Christian missionaries in the socio-religious life of the local people were a few of the many issues which added to the sense of the resentment against the British. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய வந்து லேண்ட் ரெவென்யூவில் நிறைய வந்து டேக்ஸ் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைபல் லேண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இங்கே நிறைய புகுத்ததுனால அவங்களோட சோஷியல் ரிலீஜியஸ் லைஃப் வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. அந்த அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மதத்தை அவங்க ஃபாலோ பண்ண விடாமல் கிறிஸ்டியானிட்டியை அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் இந்த பர்டிகுலர் ஸ்டார்டட் லுக்கிங் அட் தெம் அஸ் அ இன்வைடர் அண்ட் த என்க்ரோச்சர்ஸ். த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த வேரியஸ் ட்ரைபல் அண்ட் த பெசன்ஸ் ரிவோல்ட்ஸ் வாஸ் இட் ஆல் ஆஃப் தெம் try to eliminate the most immediate and visible cause of their misery. ஸோ அவங்க வந்து ரொம்பவுமே வந்து
நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, ஸோ நமக்கு என்னென்ன துயரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிவோல்ட் வந்து அவங்க ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ தேர் வேர் நியர்லி 100% அப்ரைசிங் டியூரிங் தி பிரிட்டிஷ் ரூல். தே வேர் கிளாசிஃபை இன்டு ஃபாலோயிங் கேட்டகரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பெசன்ஸ் வந்துட்டு நாங்கள் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 4 டைப் ஆஃப் ரிபீலியன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அங்கே என்னென்ன ரிபீலியன்ஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரிஸ்டோரேட்டிவ் ரிபீலியன்ஸ், ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், சோஷியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ரீஸ்டோரேட்டிவ் ரிபீலியன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜிடேஷன் ஆஃப் தி டைப்ஸ் ரிலேட்டட் அட்டெம்ப்ட்ஸ் டு ரீஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ என்னென்ன ஆர்டர்ஸ் இருந்தோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த ரீஸ்டோரேட்டிவ் ரிபீலியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சச் எஜிடேஷன்ஸ் were led by the religious leaders who fought for the liberations of the local populace by restructuring society on a certain religious principle. ஸோ அவங்களோட மதத்தை வந்து அவங்க பின்பற்றணும், வந்து அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விடுதலையாக இருக்கணும், நாங்கள் யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறதுக்காக ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் பேண்டிட்ரி. த லீடர் ஆஃப் சச் மூமெண்ட்ஸ் வேர் கன்சிடர்ட் கிரிமினல் பை பிரிட்டிஷ் அண்ட் ட்ரெடிஷனல் அலைட் but were looked upon their people as heroes of champions of their cause. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஒரு லீடராக வந்து அந்த பீப்புளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஃபார்மேஷன் பண்ணது இந்த சோஷியல் பேண்டிட்ரி. அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், யூஷுவல் லீடர்லெஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங். ஸோ இந்த மாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது ஒரு லீடர் இல்லாமல் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து அகைன்ஸ்ட் பண்ணுற அந்த மாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்து சேஞ்சஸ் இந்த ரெவன்யூ சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் என்ன ரெவன்யூ சிஸ்டமில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரீஸ்ட்ரக்டட் த முகல் ரெவன்யூ சிஸ்டம்ஸ் அக்ராஸ் இந்தியா இன் சச் அ மேனர் that is increase the financial burden of the presence. There were no widespread systems of the private ownership of the land in the pre-British India. Similarly, zamindars and the other who were collected revenue and remitted to the government were never given the possession right on the land. So the changes introduced by British in the landowners, as we studied in the standard 9th, significantly altered the agrarian relations. சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸ் அவங்க தான் வந்து இந்த லேண்ட் ரெவன்யூஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அந்த பெசன்ஸ்க்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் 9th நம்ம வந்து படிச்சிட்டோம். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அது தேவை அப்படின்னா முன்னாடி லெசன் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சப்லெட்டிங் ஆஃப் த லேண்டு. ஸோ இந்த சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The practice of the letting out and subletting of land complicated and agrarian relations. Zamindars often sublet land to many subordinate lords who is return collected a fixed amount of revenue from the peasants. This increased the tax burden on the peasants. ஸோ அவங்க சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படியே இருந்தாலும் மேலும் மேலும் அவங்களோட ஆர்டர்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸோட பேர்டனை ஜாஸ்தி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட்னா அந்த லேண்டை வந்து கொஞ்ச நாள் வந்து இவங்க வந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி தான். ஸோ அவங்களது எடுத்து அதுலேருந்து வர பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்துட்டு அப்படியே வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதாகவும், ஸோ ரெவென்யூ வந்து ஜாஸ்தி ஆகிற மாதிரி தான் இந்த மாதிரி ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெசன்ஸ் அப்ரைசிங். ஸோ பெசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஆப்போஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பெசன்ஸ் ரிவோல்ட்ஸ் began to erupt in the early 19th century and continued till the very end of the British rule in India. Many of these revolts were led by religious leaders who treated the British rule as an invention into the social religious of the people of India. So 19th century பார்த்தா பெசன்ஸ் வந்து அவங்க பிரிட்டிஷ் ரூல் நம்ம இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ரூல் இருக்கிற வரைக்குமே வந்து பெசன்ஸ் வந்து அதை வந்து ஆப்போஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது எதுக்காக ஸோ அவங்களோட சோஷியல் ரிலீஜியஸ் லைஃப் வந்து கரெக்டாக இருக்கணும், ஃபார்மிங் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த பெசன்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே வந்து அதுக்கு ஆப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபெராசி மூமெண்ட். ஸோ ஃபெராசி மூமெண்ட் லான்ச் பை த ஹெஜி Shari Tulak in 1818, the part of the Eastern Bengal, advocated the participants to abstain from the un-Islamic activities. This brought him into the direct conflict with the Zamindars and subsequently with the British, who favored the Zamindars to suppress the peasants' uprising. ஸோ இந்த ஃபெராசி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹஜி சாரி அட்வுட்லக். ஸோ அவர் வந்து 1818 பண்ணுறாரு. இது வந்து எங்கே நடந்து பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் பெங்காலில் தான் பார்ட் ஆஃப் த ஏரியாவில் நடந்துட்டு இருந்தது.
எதுக்காகன்னு சொல்லி இவங்க வந்துட்டு எதுலேருந்து வந்து ரொம்ப விலகி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து இவங்க தலையிடுறதே கிடையாது. ஸோ அதுலேருந்து ரொம்பவுமே வந்து தள்ளியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் டேரெக்டாக வந்து ஜமீன்தார்ஸ் கூடயும் வந்துட்டு நம்மளால வந்து கான்ஃப்ளிக் பண்ண முடியும், சண்டை போட முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணாங்க. ஸோ எதுக்காக ஜமீன்தார்ஸ்னால் அவங்க வந்து பிரிட்டிஷோட வந்து ஒரு டைப் வச்சுருக்காங்க. ஸோ ஜமீன்தார்ஸை நம்ம அப்போஸ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம பிரிட்டிஷ்க்கும் வந்து ஆப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாரியட் உட்லக் வந்து இறக்குறாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் தி ஷாரியட் உட்லக் இன் 1839 த ரிபிலியன் வாஸ் லெட் பை ஹிஸ் சன் தூது மியான் who called upon by the peasants not to pay tax. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் யார் வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தியான் மியான் வந்து வராரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்ல பெசன்ஸ்க்கு வந்து டேக்ஸே வந்து பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஸோ இட் கெயின் பாப்புலாரிட்டி ஆன் த சிம்பிள் டாக்ட்ரின் தட் த லேண்ட் அண்ட் ஆல் தி வெல்த் ஷுட் பி ஈக்குவலி என்ஜாய் த காமன் ஃபோக். மியான் லேன் expanses on the egalitarian nature of the religion and declare that land belongs to God and collecting rent or living taxes on it was therefore against Taiwan law. Large number of peasants were mobilized through a network of village organizations. There were violent clashes throughout 1840s and 1850s with the zamindars and the planters after the death of the Mian in 1862. This was reviewed in the 1870s by நோயே மியான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணக்கூடாது, பெசன்ஸ்க்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணக்கூடாது, எல்லாருமே வந்துட்டு அந்த லேண்ட் மேலே வந்துட்டு ஈக்குவலான ஒரு ரைட்ஸை வந்து நம்ம வந்து முன் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து கடவுள் வந்து ரொம்ப நம்புறதுனால லேண்டு வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதில் லேண்ட் டேக்ஸ் போடுறதோ அதில் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதோ ரொம்ப வந்து தப்பான ஒரு விஷயம். அது பண்ணுறது வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதோ அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்துட்டு மறுபடியும் வந்து டேக்ஸ் போட தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறக்குறாரு. தியோமியான் வந்து இறந்ததுக்கப்புறம் நோய் மியான் அப்படிங்கிற அடுத்த ஒரு அவங்களுடைய அடுத்த அவங்களோட சன் அப்படி வராங்க. ஸோ வாஹாபாய் ரிபிலியன் இன் பாரசட். ஸோ வாஹாபாய் ரிபிலியன் அப்படின்னு சொல்லி ரிபிலியன் கொண்டு வராங்க. ஸோ த வாஹாபாய் ரிபிலியன் வாஸ் ஆன்டி இம்பரல் அண்ட் ஆன்டி லேண்ட்லார்ட் மூமெண்ட். ஸோ அந்த இவங்க லேண்ட்லார்டுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் தான் இந்த வாஹாபாய் ரிபிலியன். இட் இஸ் ஆரிஜினேட் இன் அரௌண்ட் 1827 in the Barsat region of the Bengal. It was led by the Islamic preacher Titu Mirar, who deeply influenced by the Wahhabi teachings. He became an influencing figure about the prominently Muslim peasantry oppressed under the corrective zamindar systems. However, the fact of the majority of the zamindars were Hindus gave this movement an anti-Hindu complexion. So இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட்லோடுக்கு ஆப்போஸாக வந்துட்டு ஒரு ரிபிலியன் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இதை வந்து யார் வந்து வழிநடத்தி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தா டிட்டு மீர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிக் ப்ரீச்சர் தான் வந்து இதை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து அது யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா முன்னாதிக்கம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தா முஸ்லீம்ஸ்க்கு வந்து கொடுத்தாரு. ஏன்னா மோஸ்ட்லி அங்கே இருக்க சமீந்தர்ஸ் எல்லாருமே வந்து ஹிந்துஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ அவங்க முஸ்லீம்ஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே இருக்க ஜமீன்தார்ஸ் மேக்ஸிமம் வந்து ஹிந்துஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்காதனால அவங்க வந்து இதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆன் 6th November 1831 the first major attack was launched in the town of the Purna. Titumir immediately declared freedom from the British rule. Soon there was a retaliation from the British and large number of troops were sent to Narkel Beria. Titumir along with his 50 soldiers were killed in the struggle. In the end, the peasant rebellion clearly showed the awareness of the people structure in the rural society and a strong will be restrict authority. The rebels were quite familiar with the political sources of the oppression demonstrated in their actions against the zamindars' houses, their grain stocks, the moneylenders and the merchants at the time of the British states machinery, which came forward to protect these local agents of the oppressions, was also attacked. The characteristics were reflected in the peasants' movements in the 20th century too. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இம்மீடியட்டான ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. ஸோ அதுக்காக வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஸோ கான்ஃப்ளிக்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அதிகப்படியான ட்ரூப்ஸை வந்து இறக்குறாங்க. இவர்கிட்ட வந்து 50 சோல்ஜர்ஸ் கம்மியான சோல்ஜர்ஸ் தான் வந்து போகிறாங்க. அதுலேயும் 50 சோல்ஜர்ஸ் வந்து கில் பண்ணிடுறாங்க. அட் தி எண்ட் டிட்டுமீரை வந்து இறக்குறாரு.
அப்படி இறந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கல. ஈவன் 20th செஞ்சுரியிலையும் வந்து அதை தொடர்ந்துட்டே தான் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்து ட்ரைபல் அப்ரைசிங். ஸோ பெசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை காட்டணும், அதே மாதிரி ட்ரைபல்ஸும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை காமிச்சாங்க. ஸோ அண்டர் காலனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம்ட் டைரக்ட் ப்ரோப்ரியேட் ரைட் ஓவர் த ஃபாரஸ்ட். பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இட்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் தி ஃபாரஸ்ட் led to disintegration of traditional tribal systems. It encouraged the incursions of tribal areas by non-tribal people such as moneylenders, traders, land grabbers and the contractors. This led to widespread loss of the Adivasi land and the displacement from their traditional habitats. So பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து இந்த காடு வந்து இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கிடையாது, கவர்மெண்ட்டு சொந்தம் அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்ரி அவங்களுக்குன்னு தனியான ஒரு உரிமையை வந்து ஃபாரஸ்ட் மேலே வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தனி கான்ட்ரிபியூஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது இதனால் வந்து ட்ரைபல் பீப்புளோட வாழ்வாதாரங்கள் மொத்தமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க ட்ரெடிஷ்னலான அவங்க பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸும் வந்து